குருப்யோ நமஹ நமோ நமஹ. 7வது செஷன் பெனிஃபிட்ஸ் ஆஃப் சாண்டிங்கில் நம்ம லாஸ்ட் செஷனில் பார்த்தோம். எல்லா லெட்டரும் சான்ஸ்கிரிட்டில் 3 விஷயங்களோட காம்பினேஷன், யூனிக் காம்பினேஷன் ஆஃப் 3 திங்ஸ்னு பார்த்தோம் இல்லையா. 3 விஷயம் என்னெல்லாம்? உற்பத்தி ஸ்தானம், எங்கே உற்பத்தி ஆகிறது, வாய்க்குள்ளே உள்ள எஃபர்ட்ஸு, அப்புறம் அந்த வோக்கல் கார்டில் அங்கே இருக்கிறது, அது கீழே இருக்கிற எஃபர்ட்ஸ்னு பார்த்தோம். அந்த வோக்கல் கார்டு கீழே இருக்கிற எஃபர்ட்ஸ் பாஹ்ய பிரயத்தனம்னு சொன்னோம், வெளியில் உள்ள பிரயத்தனம். ஏன்னா வாய்க்கு வெளியில் இருக்குது இல்லையா. அப்புறம் ஆபியந்திர பிரயத்தனம், வாய்க்குள்ளே இருக்கிற பிரயத்தனம். இப்போ இதில் இந்த போஸ்டிங்கில் நம்ம ஆபியந்திர பிரயத்தனத்தை பார்க்கலாம். ஆபியந்திர பிரயத்தனத்துக்கு என்ன சொல்கிறாங்க சான்ஸ்கிரிட்டில்? ஓஷ்டாத் ஆரம்பிய காக்கலக்க பரியந்தம் ஆஸ்யம். ஓஷ்டாத் ஆரம்பிய, உதட்டிலேருந்து ஆரம்பித்து காக்கலசிய ஓக்கல் கார்டு அது வர பரியந்தம், இப்போ இங்கேருந்து இங்கே வர அது ஆசியம். இங்கே எல்லாம் இந்த உதட்டிலேருந்து இந்த ஓக்கல் கார்டு வர உள்ள இடம் முகம், ஆசியம் முகம், வாய். அந்த வாயில் உள்ள என்னெல்லாம் எஃபோர்ட் இருக்கோ அதுக்கு பேர் ஆபியந்திர பிரயத்னம். ஆசியஸ்ய அந்தர்கத பிரயத்னாக ஆபியந்திர பிரயத்னாக. இந்த வாய்க்குள்ள உள்ள என்னெல்லாம் எஃபர்ட்ஸ் இருக்கோ அதுக்கெல்லாம் இன்டர்னல் எஃபர்ட்ஸ், ஆபியந்திர பிரயத்தனம்னு பேர். காக்கலசிய அதஸ்தாத் பிரயத்னாக பாஹ்ய பிரயத்னாக. இந்த காக்கலசிய ஓக்கல் கார்டு கீழே, அது கீழே உள்ள என்னெல்லாம் எஃபர்ட்ஸ் இருக்கோ அதுக்கு பாஹ்ய பிரயத்னம். ஸோ ஆபியந்திர பிரயத்தனத்துக்கும் பாஹ்ய பிரயத்தனத்துக்கும் என்ன டெஃபினேஷன் சொன்னது அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. யத்னோ துவிதா. எஃபர்ட்ஸ் 2 என்னெல்லாம்? ஆபியந்திர இன்டர்னல், பாஹ்யஷ்ச எக்ஸ்டர்னல். அதையும் பார்த்துட்டோம் நம்ம. இப்போ இன்டர்னல் எஃபர்ட்ஸ் வித்தின் த மவுத். அது எப்போ நடக்கிறதுனா ப்ரொனன்சியேஷனுக்கு முன்னால் நடக்கும். இந்த எக்ஸ்டர்னல் எஃபர்ட்ஸ் இருக்கு இல்லையா, ப்ரொனன்சியேஷன் கூட சேர்ந்து நடக்கும். இது முதல்ல ஆபியந்திர பிரயத்தனம் பண்ணிட்டு தான் பாஹ்ய பிரயத்தனம் வரும். அப்போ தான் அந்த வேர்ட்ஸ் வரும். அப்போது இங்கே நம்ம பார்க்க வேண்டியது இன்டர்னல் எஃபர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆபியந்திர பிரயத்தனம் பார்க்குறோம். ஆபியந்திர பிரயத்தனம் நம்ம லாஸ்ட்டே இந்த ஆபியந்திர பிரயத்தனம் என்னெல்லாம் இருக்குன்னா வேரியஸ் ஸ்தானம் பார்த்துக்கணும். என்னெல்லாம் இருக்குது? கண்டம், தொண்டை, அப்புறம் தாலுன்னு என்ன? ஹார்டு பேலட்டு, அப்புறம் மூர்தா சாஃப்ட் பேலட்டு, பல்லு, உதடு, இதெல்லாம் தான் ஸ்தானம். அப்புறம் அதில் கரணம் என்ன? இன்ஸ்ட்ருமெண்ட். இது நாக்கு தான் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஸோ இந்த ஸ்தானமும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் எப்படி கான்டாக்ட் ஆகிறதுங்கிறது தான் இந்த ஆபியந்திர பிரயத்தில் உள்ளுக்குள்ள இன்டர்னல் எஃபர்ட்ஸில் பார்க்குறோம். இந்த நாக்கு இருக்கு இல்லையா, நாக்கோட அடிபாகமோ நடுபாகமோ நுனிபாகமோ இந்த ஸ்தானத்தில் த்ரோட்லேயோ ஹார்ட் பேலட்லேயோ சாஃப்ட் பேலட்லேயோ பல்லுலேயோ உதட்லேயோ எங்கே தொடர்றதுன்னு வச்சுட்டு இதை இந்த எஃபர்ட்ஸை 5ஆக பிரிச்சிருக்கா. ஸ்பிருஷ்டக அப்படின்னு முதல்ல. ஸ்பிருஷ்டகன்னா என்னன்னாக்க எந்தெந்த வேர்டு, எந்தெந்த லெட்டர்ஸ் எல்லாம் எந்தெந்த ஸ்தானத்துலேருந்து உற்பத்தி ஆகிறதோ அங்கே நாக்கு நல்லா தொட்டுதுன்னா, நாக்கோட அடிபாகமோ நடுபாகமோ நுனிபாகமோ நல்லா தொட்டுதுன்னா அந்த லெட்டர்ஸுக்கெல்லாம் ஸ்பிருஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கேன். ஸ்பிருஷ்டக எதெல்லாம் இருக்குது? எல்லா வர்க்கீய வஞ்சன அனிம்பா. வர்க்கீயம்னா என்னது? கிளாஸ் கான்சனன்ட்ஸ். இதெல்லாம் கவர்க்கம். நல்லா காதுலேருந்து க க க ங. அது மாதிரி க ச ட த ப. இந்த 5 வர்ணத்தோட 5 வருடங்கள் 25 லெட்டரும் ஸ்பஷ்டக. நீங்கள் அதை சொல்லி பார்த்தோம்னாக்க அந்த இங்கே என்ன பார்த்தோம்? கா வர்க்கத்துக்கு என்ன ஸ்தானம்? தொண்டை. அந்த தொண்டையும் இந்த அடிநாக்கும் நல்லா தொடும். கா கா அப்படின்னா அடிநாக்கு நல்லா தொடும் பாருங்க நீங்கள். அதை மாதிரி இந்த வஞ்சனத்தில் அந்தந்த ஸ்தானத்தோட நாக்கோடு அடிபாகமோ நடுபாகமோ மேல்பாகமோ நல்லா தொட்டுது. அதை அந்த எஃபோர்ட்ஸுக்கு ஸ்பிருஷ்டகன்னு ஒரு எஃபோர்ட்ஸு. ஈஷத் ஸ்பிருஷ்ட. ஈஷத்னா கொஞ்சமாக தொடுறது, கொஞ்சமாக. இப்போ இந்த ஈஷத் பிருஷ்டகத்துக்கெல்லாம் நம்ம டெஃபினேஷனையும் பார்த்துருவோம். இப்போ ஆபியந்திர பிரயத்தனத்துக்கு பார்த்துடலாம். ஆஸ்யே ஸ்திதானாம் கண்டாதிஸ்தானாம் ஜிஹ்வாயாக அக்ரமத்திய மூலைகி அபிகாத்தகாக பிரயத்னாக ஆபியந்த பிரயத்னாக. இன்னொரு தரம் இது ஆபியந்த பிரயத்னோட டெஃபினிஷன் என்ன? ஆஸ்தே ஆபியந்திர பிரயத்தனத்துக்கு என்னது? ஆஸ்தியே
ஆஸ்ய ஸ்திதானாம், ஆஸ்தே ஸ்திதானாம், ஆஸ்தேனா முகத்தில், ஸ்திதானாம் இருந்து கொண்டு, முகத்தில் இருந்துட்டு, முகத்தில் இருக்கிற என்னெல்லாம் தொண்டையிலேருந்து, கண்டாதி ஸ்தானம், தொண்டையிலேருந்து ஸ்தானத்திலேருந்து ஜிஹ்வாயாக, கண்டாதின்னு என்ன அர்த்தம்? கண்டம், தாலு, மூர்தா, தந்தா, ஓஸ்டா மீன்ஸ் த்ரோட்டு, ஹார்டு பேலட், சாஃப்ட் பேலட், டீத் அண்ட் லிப்ஸ். அந்த ஸ்தானத்தில் ஜிஹ்வாயாக அக்ர மத்திய மூலைகி, அந்த நாக்கோடு அடிபாகமோ நடுபாகமோ நுனிபாகமோ அபிகதாகனா அங்கே போய் ஸ்ட்ரைக் பண்ணுறது, அங்கே போய் தடும். அது தொடும்போது அந்த நாக்கை வந்து தொடும், கீழே பாகமோ நடுபாகமோ அந்த இடத்த தொடும். அதை வந்து அந்த மாதிரி எஃபோர்ட்ஸுக்கு ஆபியந்திர பிரயத்தான நான் பார்த்துட்டோம். அப்போது இங்கே அப்புறம் என்ன பார்த்தோம்? நம்ம ஸ்பிருஷ்டம்னு பார்த்தோம். ஸ்பிருஷ்டத்துக்கு என்ன டெஃபினிஷன்? ஜிஹ்வா அக்ர உபாக்ர மத்திய மூலானி தத்தத் வர்ண உற்பத்தி ஸ்தானம் சம்யக் ஸ்பிருஷந்தி. இந்த ஸ்பிருஷ்ட வர்ணங்கள் என்ன ஆகுதுனாக்க அந்தந்த உற்பத்தி ஸ்தானத்தில் நாக்கோடு அடிபாகமோ நடுபாகமோ நுனிபாகமோ நல்லா தொடருது, கான்டாக்டில் இருக்குது. அதான் சொன்னோம். என்ன கா வர்க்கம், ச வர்க்கம், ட க ச ட தல இருக்கிற ஒவ்வொன்றுலேயும் 5 வருத்தங்கள் ஸ்பிருஷ்டாக. நம்ம அடுத்தாப்பில் ஈஷத் ஸ்பிருஷ்டக. ஈஷத் ஸ்பிருஷ்டகன்னா என்னது? கிஞ்சித் கொஞ்சமாக தொடருது. நாக்கோடு அடிபாகமோ நடுபாகமோ நுனிபாகமோ இந்த எந்த உற்பத்தி ஸ்தானத்தை லேசாக தொடருது. என்னெல்லாம் லெட்டரு? ஏ ர ல வ, இந்த 4 லெட்டருக்கும் இப்படி வரும். ஏ ர ல வன்னு பாருங்க, நாக்கு லேசாக தொடுவது. அப்புறம் 3வது வந்து ஈஷத் விவருத்தக. அது என்ன பிரயத்தனம்? இது என்ன பண்ணுன்னா இந்த நாக்கோடு அடிபாகமோ மத்திய பாகமோ நுனிபாகமோ பக்கத்துக்கு போகும், தொடாது, பக்கத்துக்கு போகும். என்ன மாதிரி லெட்டர்ஸ் இருக்கலாம்? ஷ ஷ ச ஹ, ஜிஹ்வாமூலிய, உபத்மானிய, இந்த 6க்கும். ஜிஹ்வாமூலியன்னா என்ன? க க. அண்ட் உபத்மானிய என்னன்னா ஃப ஃப. அந்த அப்புறம் இந்த ஷ ஷ இந்த 6 லெட்டருக்கும் என்ன ஆகுன்னா நம்ம முகம் வாய் லேசாக திறக்கும். அப்புறம் வந்து இந்த டங்கு வந்து தொடாது ஸ்தானத்தை, பட் ரொம்ப க்ளோஸாக போகும். அப்புறம் விவருத்தக. விவருத்தகன்னா என்னது? வாய் நல்லா திறக்கும், ஆனால் நாக்கு வந்து அந்த ஸ்தானத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி டிஸ்டன்ஸ் இருக்கும் நாக்குக்கும். அது என்னெல்லாம்? எல்லா வவ்வல்ஸும் உண்டு. வவ்வல்ஸு, அனுஸ்வாரம்ங்கிறது, விசர்கவும், இந்த 15 லெட்டர்ஸும் விவரத்தக. அப்போ சம்பிருத்தக என்னென்ன? சம்பிருத்தக வந்து வவ்வல்ஸ் தான், ஆனால் ஒரே ஒரு லெட்டர் மட்டும்தான். ஆனால் இதில் என்னன்னாக்க இது வந்து அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த அந்த உச்சாரண டயத்தில் மட்டும்தான் இருக்குது, பிரயோகத்துக்கு மட்டும்தான். ஆனால் வியாக்கரணத்தில் இது வந்து விவரத்தை தான் எடுத்துப்பாங்க. ஸோ இதில் இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னாக்க, வாய்க்குள்ளே என்னெல்லாம் பிரயத்தனம் நடக்கிறது, அது என்னென்ன லெட்டர்ஸுக்கெல்லாம் அந்த மாதிரி பிரயத்தனம் இருக்குதுன்னு பார்க்குறோம். ஏன் பார்த்தோம்? நம்ம எல்லா லெட்டருமே ஒரு யூனிக் காம்பினேஷனில் இருக்குது. சில லெட்டருக்கு வந்து வாயை திறந்துட்டு பேசுவோம், ஆ ஈ, வாயை திறந்துட்டு பேசலாம். சில இடத்துல க இக்கு இக்குலாம் போது வாயை திறந்துட்டு பேச முடியாது. ஓகே, அதில் வந்து தொடும், அந்த நாக்கும் அந்த உற்பத்தி ஸ்தானமும் தொடும். எரலவலெல்லாம் தொடும், ஆனால் கொஞ்சமாக தொடும். அப்புறம் ஈஷத் விவரத்தகனா வாய் லேசாக திறந்துருக்கும், அது வந்து நாக்கு வந்து அது தொடாது, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். விவரத்தகத்தில் நல்லாவே டிஸ்டன்ஸாக இருக்கும், வாய் நல்லா திறந்துருக்கும். இதுதான் உள்ளுக்குள்ளே உள்ள பிரயத்தனம் அப்படின்னு ஆபியந்திர பிரயத்தனம்னு இருக்குது. அப்புறம் அடுத்தாப்பில் நம்ம பார்க்க போகிறது வந்து பாஹ்ய பிரயத்தனம். பாஹ்ய பிரயத்தில் வந்து அந்த சொன்னோம் இல்லையா, பாஹ்ய பிரயத்துக்கு என்ன சொன்னோம்? இந்த அந்த காக்கலக்க இருக்கு இல்லையா, அந்த ஓக்கல் காடு, அது கீழே உள்ள எஃபோர்ட்ஸு, அந்த இடத்துல அது கீழே நடக்கிற எஃபோர்ட்ஸுக்கு வந்து பாஹ்ய பிரயத்னம். அது என்னங்கிறது அடுத்த செஷனில் பார்க்கலாம்.